நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேனாம்பேட்டை அப்போலோ கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது, அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து விரிவாக விளக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்காக அப்போலோ கேன்சர் சென்டரின் யூரோ ஆன்காலஜி சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் என் ராகவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த சிறுநீரக புற்றுநோய் நமது இந்தியாவில் எந்த அளவுக்கு இப்போ பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது டாக்டர்? சிறுநீரக புற்றுநோய், அதாவது புற்றுநோயோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டாப்ல இருக்கிறது வந்து வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் தான். ஏன்னா அது வந்து டுபாக்கோ சூவிங் மற்றும் ஸ்மோக்கிங்க சம்பந்தப்பட்டு அந்த லிஸ்ட் பிரகாரம் கொண்டு வந்தோம்னா சிறுநீரக புற்றுநோய் பத்தி 7வது 8வது இடத்துல இருக்கு. ஆனால் ப்ரொக்ரெசிவ்லி இப்போ வந்து ட்ரெண்ட் பார்க்குறோன்னா அது வந்து 7வது இடத்துலேருந்து ஒரு 2 இல்லை 3 வர்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் தெரியுது. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. டெஃபினெட்லி சிறுநீரக புற்றுநோய் அந்த காலத்துல அவ்வளோ காமனா இல்லை அப்படிங்கிற காலம் போய் இப்போ அதை விட காமனா இருக்குங்கிற காலத்துல தான் நம்ம இருக்கோம். எவ்வளோ பேருக்கு வருது இந்தியாவில் மக்கள் தொகையில் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்க. 1800,000, அதாவது 100,000 பேர்ல 8 பேரும் கணக்கு வைப்போம். பட் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. ஓகே டாக்டர். குறிப்பா இந்த சிறுநீரக எந்த புற்றுநோயா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கண்டறிவது அவசியம். அது வந்து ட்ரீட்மெண்ட்டை இன்னும் சுலபமாக்கும். அப்படிங்கிறப்போ இந்த சிறுநீரக புற்றுநோய் மற்ற புற்றுநோய்களிலிருந்து எந்த அளவுக்கு அந்த வீரியத்துல வேறுபடுது டாக்டர்? எல்லா புற்றுநோயுமே இப்ப நம்ம என்ன புரிதல் இருக்குங்கிறத உலகத்துல என்ன புரிதல்னு பார்த்தோம்னா, எந்த புற்றுநோயுமே ஏர்லி ஸ்டேஜ் நிலையில கண்டுபிடிக்கும் போது ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகம். நம்ம குணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா கியூர், அவங்கள குணப்படுத்திட்டோம், அவங்களுக்கு கேன்சர் திருப்பி வரல, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே ரீச் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏர்லி டிடெக்ஷன், அதாவது முன்னமே ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது, முதல் நிலையில கண்டுபிடிக்கிறது. அந்த கான்செப்ட் பிரகாரம் இந்த நோயும் முதல் நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டால் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு புற்றுநோய் தான். ஓகே. தனக்கு வந்து சிறுநீரகத்துல ஒரு கேன்சர் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மனுஷன் எந்தெந்த அறிகுறிகளை வச்சு அந்த முதல் நிலையிலேயே அறிஞ்சிக்க முடியும்? இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் நிலையில் உள்ள புற்றுநோய் அறிகுறியே தெரியாது. என்ன டாக்டர், நான் நிறைய பேர் வந்து எனக்கு பசியின்மை இல்லை, நல்லா பசிக்குது சாப்பிட்றேன், ஒரு தோய்வு இல்லை, எனக்கு புற்றுநோய் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுல விஷயம் நம்ம நேயர்களுக்கு சொல்றது முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் நிலை புற்றுநோய் சிறுநீரகமா இருக்கட்டும், குடலா இருக்கட்டும், பிராஸ்டேட்டா இருக்கட்டும், மார்பகமா இருக்கட்டும், எதுலையுமே அறிகுறிகள் தெரியாது. ஒன்லி பை ஸ்கேனிங் ஆர் பை டெஸ்டிங் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த காலத்துல நம்ம வந்து இந்த சிறுநீரக புற்றுநோயோட ஒரு ஜெர்னியை நம்ம புரிஞ்சுக்கணும். 20-25 வருடங்களுக்கு முன்னால் சிறுநீரக புற்றுநோய் எப்படி இருந்ததுன்னா, பேஷண்ட் ரொம்ப பெரிய கட்டியோட, ப்ளீடிங்கோட, பசியின்மை, தோய்வு, அதோட எல்லா பக்கமும் பரவி அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 25 வருஷத்துல என்ன ஆயிருக்குன்னா, நிறைய இடத்துல சின்ன விஷயங்களுக்காக ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு. அதனால டாக்டர்ஸும், ஜென்ரல் டாக்டர்ஸும் ஒரு வயிற்று வலிக்குதா ஒரு ஸ்கேன் பண்ணிக்கங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதில் என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, சிறுநீரக புற்றுநோய் முதல் நிலையில் கண்டுபிடிக்கும் தன்மை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இந்த ஸ்கேன் பண்றதோட ரோல் அதிகமாக ப்ளே பண்ணிருக்கு. கரெக்ட். ஏன்னா முதல் நிலையில இருக்கிற சிறுநீரக புற்றுநோய்க்கு சிம்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு வலியோ, தோய்வின்மையோ, பசியின்மையோ இருக்காது. அதனால டாக்டர் எனக்கு கேன்சர் இல்லைங்கிறது கணக்கு இல்லை. எப்படி இந்த நோய்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதுனா, ஒரு ஸ்கிரீனிங்னால, ஒரு ஸ்கேன்னால, ஒரு டெஸ்டிங்னால கண்டுபிடிக்கப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணும்னா, டாக்டர் நான் சும்மா இருந்தேன், ஒரு டெஸ்ட் பண்ணேன், ஒரு கேன்சர் கண்டுபிடிச்சு என்ன நோயாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை அல்ல. உங்களுக்கு கேன்சர் இருக்கிறத ஒரு டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது.
டெஸ்ட்னால உங்களுக்கு கேன்சர் வரல. கேன்சர் டெஸ்ட்னால கண்டுபிடிக்கப்பட்டு முதல் நிலையிலே அதற்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய நல்ல நேரம் முதல் நிலையிலே அது தெரிய கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்துறோம். எந்த ஒரு புற்றுநோயுமே, மார்பக புற்றுநோய் எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம், முதல் நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோய்க்கு குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பயங்கர அதிகம். 90-95% அது மாதிரி ரொம்ப அதிகம். அது எந்த வகையான புற்றுநோய் இருந்தாலும் பெரும்பாலும் புற்றுநோய்களுக்கு. ஸோ அதே மாதிரி கிட்னில இருக்கிற, சிறுநீரகத்துல இருக்கிற புற்றுநோயிலையும் இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த 25 வருஷத்துல இருந்த பெரிய மாற்றம், ஸ்கேன் அதிகமாச்சு, ஸ்கேன் சென்டர்ஸ் அதிகமாச்சு. அதனால பல பேருக்கு முன்னிலையில், முதல் நிலையில் கண்டுபிடித்து அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே. உடல் இருக்கிற மற்ற உறுப்புகள்ல கேன்சர் வர்றதுக்கும் சிறுநீரகம் கேன்சரால பாதிக்கப்படுறதுக்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்கு டாக்டர்? எதுவுமே கேன்சர் தான். ஆனா சிறுநீரக கேன்சருக்குன்னு ஒரு சில வித்தியாசம் உண்டு. என்னென்ன வித்தியாசங்கள்னா, பெரும்பாலும் சிறுநீரக புற்றுநோய் முதல் நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறது. கேன்சரோட கிரேடு, தன்மை, அது எவ்வளவு மோசமா பரவக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சிறுநீரக புற்றுநோய்கள் பெரும்பாலும் முதல் தன்மையில் தான் இருக்கு. கிரேட் 1, கிரேட் 2ல தான் இருக்கு. பரவக்கூடிய தன்மையும் கம்மியா இருக்கிற புற்றுநோய் பெரும்பாலும் இருக்கு. 100 பேர்ல 80-85 பேருக்கு அப்படிதான் இருக்கு. சோ இதே மாதிரி நான் மற்ற புற்றுநோய்களுக்கு சொல்ல முடியுமானா கிடையாது. இது சிறுநீரகத்துக்கு உரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ரொம்ப கம்மி பேருக்கு தான் ரொம்ப அட்வான்ஸா தன்மையுள்ள, அதாவது அக்ரெசிவ் டியூமரா இருக்கும். அவங்களுக்கு தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மேல 2-3 ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பட் நல்ல நியூஸ் என்னன்னா, பீரியாடிக் ஸ்கேன் பண்ணோம்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுலேருந்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே புற்றுநோயை பத்தின ஒரு பயம் நமக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன ஸ்கிரீனிங்கை எந்த கால அளவுல எடுத்துக்கணும் டாக்டர்? ஜென்ரலாவே ஒருத்தர் புற்றுநோய் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல வரதில்லை. உதாரணமா சிறுநீரக புற்றுநோய் எடுத்துக்கலாம். நம்ம நீங்க ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 40லேருந்து 60 தான். 40லேருந்து 60 தான் அந்த ஏஜ் குரூப். ஒரு சில பேருக்கு சீக்கிரம் வருதுங்கிறத விட்டுடலாம். பட் பெரும்பாலானவருக்கு அந்த ஏஜ் குரூப்ல தான் வருது. மார்பக புற்றுநோய் எடுத்துக்கிட்டேன்னா 30 to 50. இது மாதிரி ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப் இருக்கு. ஓகே. ஸோ பெஸ்ட் என்னன்னா, ஒருத்தங்க ஒரு மருத்துவர் அணுகி, எனக்கு இந்த ஏஜ் குரூப்ல இருக்கும்போது எனக்கு என்னென்ன ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கிறது பெட்டர், அண்டர் ஒரு கைடன்ஸ். சும்மா ஒரு ஸ்கேன் சென்டர் போயிட்டு எனக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. பட் அது அன்கைடட். அதாவது எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட், உங்களுக்கு இது மாதிரி புற்றுநோய் பத்தின ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு, நான் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் ஒழுங்கா இதை பார்த்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு மருத்துவரின் ஆலோசனை பிரகாரம் இந்த ஏஜ் குரூப்ல நீங்க 40லேருந்து 60 உங்களுக்கு நிச்சயமா சிறுநீரகம் பார்க்கணும், பெண்களா இருந்தா மார்பகம் பார்க்கணும், ஆண்களுக்கு வந்து நுரையீரல் பார்க்கணும். இது மாதிரி ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கு. இயர்லி ஒன்ஸா இல்ல மந்த்லி அப்படியா? எல்லா புற்றுநோய் ஸ்கிரீனிங்கும் வருடத்துக்கு ஒரு முறை தான் பண்றோம் நாங்க. ஓகே. இயர்லி ஒன்ஸ் தான் நாங்க சொல்லுவோம். அதோட அடிக்கடி சில பேர் ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்திருக்கும், அவங்க ஜெனட்டிக்ஸ்ல இருந்திருக்கும். இப்போ சிறுநீரக புற்றுநோய் அப்படி ஜெனட்டிக் ரீசன் இருக்க முடியும். ஒரு சில ஃபேமிலியில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்களுக்கு இதை விட அதிகமா ஸ்கிரீனிங் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற புற்றுநோய் பேரு VHLன்னு சொல்லுவோம். டாக்டர், இப்போ இந்த சிறுநீரகத்துல புற்றுநோய் ஏற்படுவது எந்தெந்த காரணங்களால அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பெரும்பாலும் புற்றுநோய்களுக்கு காரணம் தெரிவதில்லை. அதே மாதிரிதான் சிறுநீரக புற்றுநோய்க்கும் காரணம் தெரியாது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அதுல முக்கியமானது வந்து புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங். ஒரு நாடா, ஒரு சமுதாயமா, ஒரு கம்யூனிட்டியா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்டெப் புகைப்பிடித்தலை நிறுத்துறது தான். இந்த ஒரே ஒரு ஸ்டெப்னால என்னென்ன நன்மைகள்? உங்க கேன்சர் ரிஸ்க பன்மடங்கு குறைச்சிடுறீங்க. அப்படியே கேன்சர் வந்தா கூட அந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறீங்க. மூன்றாவது, நிறைய பணம் சேமிச்சிருவீங்க புகைப்பிடித்தல் நிறுத்துறதுனால. ஓகே. ஸோ பன்மடங்கு அதுல லாபம் தான். ஸோ புகைப்பிடித்தல் நிறுத்தல் மட்டும்தான் நான் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ரிக்வெஸ்ட் அபவுட் கேன்சர் ரிஸ்க். இதை தவிர நம்ம சொன்ன மாதிரி ஃபேமிலியல் ரிஸ்க், அதாவது ஒரு சில குடும்பத்துல இந்த புற்றுநோய் அதிகமா இருக்கலாம். அதுக்கு சில மரபணு பிரச்சனை, ஜெனட்டிக் பிரச்சனையா இருக்கலாம். அந்த
குடும்பத்தாருக்கே தெரிஞ்சிடும் அது. ஓ, எங்க குடும்பத்துல 2-3 பேருக்கு இருக்குங்க, நான் டாக்டரை பார்த்தேன், மரபணுன்னு சொன்னாங்க, நாங்க எல்லாரும் ஸ்கிரீன் பண்ணிக்கிறோம்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மரபணுல இருக்கிற அந்த கேன்சர், அந்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிக நிலைமையில இருக்கிறது இல்ல, கம்மி நிலைமையில தான் இருக்குது. அதாவது அவங்களும் குணப்படுத்தப்பட்டு பல வருடங்கள் நல்லா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெஃப்ராக்டமி அப்படின்னு சொல்றாங்க டாக்டர், அப்படின்னா என்ன டாக்டர்? சிறுநீரக புற்றுநோய்க்கு எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சுன்னா, நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம், குட்டியா ஒரு கட்டி இருக்குன்னு தெரியுது, டாக்டர் சொல்றாரு இதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி வைத்திய முறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா பார்த்தோம்னா, டாப் இந்த லிஸ்ட் வருது அறுவை சிகிச்சை தான். ஏன்னா ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு வைத்திய முறை டாப் இந்த லிஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பிளட் கேன்சர், ரத்த அணு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதுக்கு மருந்து தான் தீர்வு, மருந்து கீமோதெரப்பின்பாங்க. சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், முதல் தீர்வு ரேடியேஷன், கதிர்வீச்சு தான் தீர்வு இருக்கு. சிறுநீரக புற்றுநோய்க்கு முதல் தீர்வு அறுவை சிகிச்சை தான். அறுவை சிகிச்சை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் அறுவை சிகிச்சை, அதாவது கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணலாம், லாப்ரோஸ்கோபி பண்ணலாம். இதை பத்தி நம்ம அடுத்த ஸ்டெப்ல பேசுவோம். ஆனா இந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பேரு நெஃப்ரெக்டமி, அதாவது முழு கிட்னியும் வெளியே எடுக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை முறை. இதுல விஷயம் என்னன்னா, சிறுநீரக புற்றுநோய் பெரும்பாலும் முதல் தன்மையில் முதல் நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படின்னா நம்ம எதுக்கு அந்த முழு கிட்னி எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு கிட்னியை மிச்சம் வச்சுட்டா, அதுதான் இன்றைக்கு ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேரு நெஃப்ரெக்டமி இல்ல, பார்ஷியல் நெஃப்ரெக்டமி. ஒரு பகுதியை மட்டும், ஒரு கட்டியை மட்டும் எடுத்துட்டு கிட்னியை ப்ரிசர்வ் பண்ணணும். இதுதான் இன்றைக்கு உலகத்துல நாங்க சிறுநீரக புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை முறையில டாப்ல இருக்கு. தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, தொழில்நுட்பம் பன்மடங்கு வளர்ந்துருச்சு. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை இதை பத்தி தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த புற்றுநோயில, சிறுநீரக புற்றுநோய்க்கு இன்னும் என்ன மாதிரியான ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு வருது டாக்டர்? சிறுநீரக புற்றுநோய்க்கு ரிசர்ச் பத்தி பல மடங்கு நடக்குது. அதாவது காரணம் பத்தின ரிசர்ச் நிறைய நடந்துட்டு இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங் ரிஸ்க் பத்தி வெல் எஸ்டாப்ளிஷ், அது நல்ல தெளிவாக இருந்துச்சு. இன்னும் சில நியூட்ரியன்ட் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம முடிவுக்கு எதுவும் வரல. ஆப்ரேஷன் பத்தின ஆராய்ச்சி முறைகள் பலது நடக்குது. அதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், இந்த அறுவை சிகிச்சை இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல வேற மாதிரி பண்ணா நல்லா வருமா, எதுக்கு நல்ல ரிசல்ட் வருது, அதை பத்தின பல அறுவை சிகிச்சை முறைகள் பத்தின ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. தொழில்நுட்ப ஆராய்ச்சி, அதாவது அறுவை சிகிச்சை முறையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணி பண்ணலாம், லேப்ரோஸ்கோபி பண்ணலாம், ரொபாட்டிக் பண்ணலாம். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை அதுல பண்றதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பத்தின பெரிய ரிசர்ச் ஓடுது. ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் இந்த பேஷண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் பார்க்கணும், அடிக்கடி பார்க்கணுமா, மெதுவாக பார்த்தா போருமா அப்படிங்கிற ரிசர்ச் போயிட்டு இருக்கு. புது மருந்துகள் வந்திருக்கா அப்படின்னா பல புது மருந்துகளும் வந்திருக்கு. இப்போ இந்த சிறுநீரக புற்றுநோய் ஏற்கனவே உடம்புல வேறு ஏதாவது வியாதியோ வேற ஏதாவது உறுப்புல பரவி இருந்தாலோ அடுத்ததா சிறுநீரகமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஏதாவது எச்சரிக்கை இருக்குங்களா டாக்டர்? வேற புற்றுநோய் பரவி அது சிறுநீரகத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி பல புற்றுநோய்கள் இருக்கு. எஸ்பெஷலி அட்வான்ஸ் கேன்சர், அதாவது முதிர்ந்த நிலையில் உள்ள புற்றுநோய்கள், கோலன் கேன்சர், குடல்ல இருக்கிற கேன்சரோ லிவர் கேன்சரோ எது வேணாலும் கிட்னி அஃபெக்ட் பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், கிட்னியில இருக்கிற புற்றுநோய் பெருசாகி மற்ற ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணலாம், மற்ற உறுப்புகளையும் அஃபெக்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே நடக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் நான் முதல் நிலையில கண்டுபிடிச்சு நாங்க பண்றோம்னு நாங்க சொன்னா கூட, பெரிய கட்டிகளோட சிறுநீரகத்தை இழக்க வேண்டிய நிலைமையில வர பேஷண்ட் இன்னமும் இருக்காங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் டாக்டர் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தேன், பட் நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன், ஒரு 8 மாசம் முன்னாடி 10 மாசம் முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற பல பேஷண்ட் இன்னைக்கும் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் கேன்சர் அறுவை சிகிச்சையில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுனால இது மாதிரி பேஷண்ட்ஸ் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸுக்கு மற்ற ஆர்கன் அஃபெக்ட் ஆகி மற்ற உறுப்புகள் அஃபெக்ட் ஆகியும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட குறி, எங்களோட எய்ம். இந்த மாதிரி பேஷண்ட் இந்த ப்ரோக்ராம்னால வர அவேர்னஸ்னால, விழிப்புணர்வுனால அடுத்த முறை இந்த மாதிரி
லேட்டா வராம சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம். ஓகே. ஆனா சிறுநீரகம் மற்ற நோய்களால் பாதிக்கப்படலாம். ஓகே டாக்டர். இன்னும் பொதுமக்கள் மத்தியில இந்த புற்றுநோயை சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல அதுலயும் குறிப்பா கிட்னி கேன்சரா இருக்கட்டும், இதுலெல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லாமையோ இல்ல அவேர்னஸ் இருந்தும் அலட்சியமா விடுறத நீங்க பாக்குறீங்க டாக்டர்? ஒரு சோகமான விஷயம் நான் நிறைய பாக்குறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பல பேர் பண்ணியும் இன்னமும் பொதுமக்கள் மத்தியில வந்து அந்த விழிப்புணர்வு கம்மியா தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்கள். முதல் காரணம் வந்து எனக்கு ஒண்ணும் வராது, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு அவங்களே ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆமா, அது ரொம்ப காமன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஆனா ரொம்ப பிஸியா இருந்தேன், வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன் அப்படிங்கிற எண்ணம். மூணாவது, கொஞ்சம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு நினைச்சேன், போனா டாக்டர் எனக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். டாக்டர் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க, அது உங்க உடம்புல இருக்கிறதுனால சொல்ல போறாங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்ப போறாங்க இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், நான் மருத்துவர்கிட்ட போனேன், அவர் உங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நிறைய பேருக்கு இன்னமும் இருக்கு. இது மூன்றாவது. நாலாவது, வாழ்க்கையின் முறைகள், லைக் புகைப்பிடித்தல், அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, சார் நான் ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலே டாக்டர்கிட்ட போகல, அவர் போனால் என்ன வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றவங்க இன்னமும் இருக்காங்க. இது நாங்கள் இன்னமும் 21ஆம் நூற்றாண்டு 22ஆம் நூற்றாண்டை தொடர நேரத்தில் நம்ம இன்னமும் இதை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இருக்கிற எய்ம் என்னன்னா, இதை குறைக்கணும், அதை பத்தி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். டாக்டர், இப்போ கேன்சர் அப்படின்னாலே அது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிற ஒரு பயம் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கு. குறிப்பா சிறுநீரக புற்றுநோயே ஒருத்தருக்கு வந்து அவங்க சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்னா, சிகிச்சைக்கு பிறகு அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை முறை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் டாக்டர்? ரொம்ப சரியான கேள்வி. இதை பார்த்து பயந்துதான் நிறைய பேர் டாக்டர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ சிறுநீரக புற்றுநோய் எடுத்துக்கிட்டா கூட, சிறுநீரக புற்றுநோயோட நோய் வந்தவங்களுக்கு அந்த புற்றுநோய் பகுதியை எடுத்து சிறுநீரகத்தை ப்ரிசர்வ் பண்றோமோ இல்ல முழு சிறுநீரகத்தை எடுத்தா கூட அவங்க வாழ்க்கை தரம் மிக அருமையாக இருக்கும். என்ன ஆப்ரேஷன் அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கொஞ்சம் வீட்டோட இருப்பாங்க, பட் 3வது 4வது வாரத்துல இருந்து அவங்க வாழ்க்கையை நார்மலா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாழ்க்கையின் தரம் குறையவே குறையாது. ஒரு சில பேருக்கு ரொம்ப அட்வான்ஸ் கேன்சர், ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கு, அவங்களுக்கு 2 கிட்னியுமே இழந்து போற நிலைமையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேணா டயாலிசிஸ் தேவைப்படலாம். ஆனா நம்ம இயற்கையில நமக்கு 2 கிட்னி இருக்கு, ஒரு கிட்னி பாதிச்சு எடுத்தா கூட இன்னொரு கிட்னி கோப் பண்ணி நல்லா இருக்கும். அதனால சிறுநீரகம் எடுத்த உடனே நான் டயாலிசிஸ் போகணுமா அப்படிங்கிற கேள்வி பல பேர் கேட்பாங்க. நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு மாற்று அறுவை சிகிச்சை வேணுமா? தேவை கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புற்றுநோயோட வைத்தியத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையின் தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எங்களோட எய்மே அவங்கள நார்மல்சிக்கு கொண்டு போகணுங்கிறத நம்ம எய்ம். நம்மளோட எய்ம் என்னன்னா, இந்த வைத்தியத்தை பண்ணி அவங்க திருப்பி அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளோட குறிக்கோள். ஓகே டாக்டர், குறிப்பா அறுவை சிகிச்சைல இந்த ரொபாட்டிக்கோட உதவி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. புற்றுநோய் அறுவை சிகிச்சைல, குறிப்பா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைல, சிறுநீரக அறுவை சிகிச்சைல ரொபோட்டிக் சர்ஜரியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ஒரு சுமாரா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. நம்ம இந்தியாவில வந்து இப்போ லாஸ்டா சில வருடங்களா ரொம்ப பாப்புலரா இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் ஆல்மோஸ்ட் 12-13 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, சிறுநீரக புற்றுநோய் அறுவை சிகிச்சையில 99% ரொபாட்டிக் முறையில தான் நடக்குது. என்னங்க அட்வான்டேஜ் அப்படின்னா, துல்லியமான அறுவை சிகிச்சை, அதாவது மில்லிமீட்டர் துல்லியம்ல பண்றோம். 2வது முப்பரிமாணம் 3D விஷன். 3வது ஒரு 5 ஓட்டை 4 ஓட்டை 4 ஹோல் தான். 4வது பேஷண்ட் அன்னைக்கு சாயந்தரமோ இல்லை அடுத்த நாள் கேட்ட காலையில வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல பெட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பேஷண்ட். இது வந்து இந்த மாற்றம் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில தான் வந்துச்சு. என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, பேஷண்டோட ரிகவரி, ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ரிகவரி ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை வந்து
அந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை பொதுவாகவும் சிறுநீரக புற்றுநோய் அறுவை சிகிச்சையில மிக துல்லியமாக மாத்திடுச்சு. ஓகே. இன்னைக்கு உலகத்துல ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை தான் ஸ்டாண்டர்ட். இந்த புற்றுநோய் அப்படின்னாலே இருக்கிற இன்னொரு பயம், அது வந்து ஒரு முற்றிய நிலையில அந்த ஸ்டேஜ், அந்த 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் அதை கிராஸ் பண்ணி போற டைம்ல நம்ம வாழ்க்கையோட முடிவில் இருக்கிறோமோ, அதோடு நம்ம இறக்க போறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பயமும் இருக்கிற சூழல்ல இதுக்கு முடிவு அதுதானா டாக்டர்? மரணம் தானா, இல்ல அங்கிருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்கள பின்னோக்கி நல்ல வாழ்வு கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக கொண்டு வர முடியும். இந்த நூற்றாண்டில் இந்த 10 வருடங்களில் உண்டான மிகப்பெரிய மாற்றமே அதுதான். அதாவது எப்படி ஏர்லி ஸ்டேஜ் முதல் நிலைமையில இருக்கிறவங்களுக்கு ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக வாழ்க்கையின் தரமை சுத்தமா மாத்திட்டோமோ, பன்மடங்கு நல்லாக்கிட்டோமோ, 4ஆம் நிலையில் உள்ளவர்களுக்கு உரிய மருந்துகள் மூலம் அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. நீட்டிக்க முடியும் அவங்க வாழ்நாள். நல்லா சுமாரா ஒரு 4ஆம் நிலையில் உள்ள புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 18 மாசம் 2 வருஷம் இருந்தா ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கெல்லாம் 5 வருஷம் 7 வருஷம் வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இம்யூனோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்துகள் மூலமாக, சில பல மருந்துகள் மூலமாக, எங்களோட புரிதல் மூலமாக ட்ரீட்மெண்ட்டை அமைச்சு கொடுக்கறதுனால பேஷண்ட்டை குணமாக்குறோமோ இல்லையோ, புற்றுநோயின் அளவை, கேன்சர் பர்டன் ரொம்ப கம்மியாக்கி வலி குறைஞ்சு பர்டன் குறைஞ்சு அவங்க வாழ்க்கையின் தரமா நல்லா ஆகி பல வருடங்கள் நல்லா இருக்க முடியும். சுமாரா ஒருத்தர் பார்க்குறோம், ஐயோ என்னோட பையனோட வேலையை பார்க்கணும், என் பொண்ணு வேலைக்கு போகணும், எனக்கு கல்யாணம் இருக்குது, இப்படி நான் இன்னும் 2 வருஷம் இருப்பேனா டாக்டர்னு கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் இப்பெல்லாம் பல வருடங்கள் நல்லா வாழறாங்க. அந்த மாற்றம் அறிவியலின் ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம். அது ஒரு பேஷண்ட் கேன்சரை எதிர்த்து மருத்துவ சிகிச்சை, இப்போ டாக்டர் கொடுக்குற அந்த மருத்துவ சிகிச்சையை தாண்டி ஒரு பேஷண்ட் மனநிலை அளவில் எந்த அளவுக்கு தயாராகணும் டாக்டர் இந்த சிகிச்சைக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேஷண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குற முதல் பாயிண்ட் என்னன்னா, பி பாசிட்டிவ். அதாவது புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு நோய் தான். உங்களுக்கு புற்றுநோய் இருக்கு, நீங்க புற்றுநோய் கிடையாது, நீங்க புற்றுநோயாளி கிடையாது. யூ ஹாவ் அ ப்ராப்ளம் பட் யூ ஆர் நாட் த ப்ராப்ளம். ஓகேங்களா? பாசிட்டிவா இருக்கிற யாருமே சிகிச்சையோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர் நான் நல்லா ஆயிருவேன் நம்புறவங்க நல்லா ஆவாங்க. டாக்டர் எனக்கு ஏதோ நடந்துருமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். ஸோ பீயிங் பாசிட்டிவ், நான் நல்லா ஆயிருவேங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல எந்த விதமான சிகிச்சையிலையும் நான் இந்த சிகிச்சை எனக்கு நல்லா இருக்கும், நான் நல்லா ஆயிடுவேன், நான் இதுல இருந்து வெளியில வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அந்த பேஷண்ட் உள்ளார வரணும். அதுதான் அவங்களோட லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். இப்போ கேன்சர் அப்படின்னாலே இப்போ நிறைய வார்த்தைகளை நம்ம கேன்சர் கேள்விப்படுறோம். நான் செக் பண்ண கேன்சர் இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த கேன்சரோட எண்ணிக்கைகள் அதிகமாயிட்டே இருக்கிற இந்த சூழல்ல கேன்சர் அப்படின்னா நம்ம அதை கேள்விப்பட்டோன்னு நம்ம பயப்படணுமா கூடாது? பயப்படவே கூடாது. முன்னாடி டயபெட்டிஸ்ன்னு சொன்ன உடனே, சக்கரவியாதின்னு சொன்ன உடனே பயந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு பயப்படுறோமா? பயப்படுறது. ஏன்னா நல்ல அறிவியல் முன்னேற்றத்தினால் எல்லாருக்கும் நல்ல வைத்திய முறைகள் இருக்கு. 30 வருஷம் 40 வருஷம் டயபெட்டிஸோட வாழறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கேன்சருக்கும் இப்போ அது நோயாதான் நாங்க கொண்டு வந்துட்டோமே ஒழிய அது ஒரு உயிர்கொல்லியா நாங்க பார்க்கல. அதையும் மீறி ஒரு சில பேருக்கு அட்வான்ஸ் கேன்சர்னால அவங்க உயிரை இழக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எவ்வளோ பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் கேன்சர் கான்கரர்ஸ், கேன்சர்ல இருந்து வெற்றி பெற்றவர்களாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி பெற்றவர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். புற்றுநோயிலிருந்து வெற்றி அடைஞ்சவங்க எண்ணிக்கை அதிகமாகணும். அதுலேருந்து காப்பாத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே டாக்டர், ஒரு தன்னம்பிக்கை கதை எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட், அவங்க ஒரு 4th ஸ்டேஜ்ல இருந்து அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ஒத்துழைச்சு நீங்க அவங்களுக்கு ட்ரை பண்ணி சிகிச்சை கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு 45 வயசு ஒருத்தர், 2 சின்ன குழந்தைங்க, என்னோட கிளாஸ்மேட்டோட தம்பியோட ஃப்ரெண்டு, ட்ரிச்சியில் டயக்னோஸ் பண்ணி ஸ்டேஜ் 4 பல இடங்கள்ல பரவி அந்த நோயோட வந்தாங்க. கிட்னி ஒரு 25 சென்டிமீட்டர் கிட்னி, இவ்வளோ பெரிய கிட்னி கேன்சர் பல இடங்கள்ல பரவி இருந்துச்சு. பக்கத்துல இருந்த
கல்லீரல்ல ஒட்டி இருந்தது, பல இடங்கள்ல ஒட்டி இருந்தது. அவங்க வாழ்க்கையின் மேல் நம்பிக்கை இல்லாம வந்தாங்க. ஒரு டியூமர் போர்டு, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்னா, ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையில அழகா அந்த அவ்வளோ பெரிய டியூமர் எடுத்துட்டு, அதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா முழு வயிற்றையும் கிழிச்சுதான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கணும். அது மாதிரி பண்ணாம ஒரு 5 துளை மட்டும் போட்டு அந்த டியூமரை எடுத்துட்டு சின்ன கட் பண்ணி எடுத்துட்டு 7 நாள்ல அவங்களுக்கு இம்யூனோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை ஆரம்பிச்சு 2 வருஷம் மிச்சம் மீதி கேன்சர் எங்கேயுமே இல்லை, நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தவங்க முன்னாடி 6 மாசம் கூட இருந்திருக்க மாட்டாங்க. 2 வருஷம் தாண்டி போகுது, இன்னும் பல வருடங்கள் தாண்டும் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினது அறிவியலின் முன்னேற்றம். அது இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை தவிர ஒரு சின்ன பையன், ரொம்ப 27 வயசு தான், அவங்களுக்கு வந்து கட்டி கண்டுபிடிச்சாங்க. வெறுமை ஏதோ வயிற்று வலிக்குதுன்னு ஸ்கேன் பண்ணாங்க, கட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தோம், குணமாகி கல்யாணம் ஆகி குழந்தையோட எனக்கு வருஷம் போட்டோ அனுப்புறாரு. கோயம்புத்தூர் பேரு. அவருக்கு வந்து சொன்னாங்க சிறுநீரகத்தை நீ எடுத்தாகணும்னாரு. நான் சொன்னேன் இல்லை எடுக்க வேண்டாம், கட்டியை மட்டும் எடுத்து சிறுநீரகத்தை ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணோம். 2013-14 10-12 வருஷம் ஆக போகுது, நல்லா இருக்காங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள். ஒவ்வொருத்தரையும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செய்யற வேலை நல்லதுதான். ஒரு மன நிறைவு, உங்களுக்கு மன நிறைவு நிறைய இருக்கும். டாக்டர், இவ்வளவு நேரம் சிறுநீரக புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது, அதற்கான சிகிச்சை முறைகள், இப்ப இருக்கிற மாறி வர தொழில்நுட்ப காலத்தில் என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கிறது என்பது குறித்து விளக்கி ஒரு விரிவான மருத்துவ ஆலோசனை வழங்கியதற்கு நன்றி டாக்டர். மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.